ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. திமுக கவர்மெண்ட்ல இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தூக்கி அடிச்சிருக்காங்க, பந்தாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருது. அது நிர்வாக அடிப்படையில் ரொம்ப சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தாலும், ராதாகிருஷ்ணனை மாற்றிருக்கிறாங்க, அமுதாவை மாற்றிருக்கிறாங்க, இது என்ன ரீசனுக்காக இப்படி நடந்ததுங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வருது. இப்போ நீங்கள் பலர் அவங்களோட நெருக்கமாக இருந்தவர் வேறு, நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நிர்வாக அடிப்படையில் சரியான விஷயமா பார்க்குறீங்களா? இது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில அப்பப்போ அதிகாரிகள் மாத்தி கொண்டிருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் அதிமுக ரெஜிமெண்ட் நடந்திருக்கு. ஜெயலலிதா ஆட்சியில ஃபர்ஸ்ட் ஆட்சியில நடந்திருக்கு. அது என்ன சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க அடிப்படையில் நடந்தது. ஆனால் அதன் பிறகு அதிமுக ராதாகிருஷ்ணன் ஹெல்த் செக்ரட்டரியாக ஏறத்தால ஐ திங்க் 9 வருஷம் கண்டினியூ பண்ணாரு. அதிமுகலயும் இருந்தாரு, அப்புறம் திமுகலயும் இருந்தாரு. ஐ திங்க் 2013லயோ 14லயோ ஹெல்த் செக்ரட்டரி ஆனவர். அதன் பிறகு ஐயோ விட்டுறான்னு சொல்லிட்டு அவர் வேற அழுதுட்டே இருந்தாரு. கடைசியில கார்பரேஷன் கமிஷனரா மாத்தி விட்டாங்க. சோ திமுக ஆட்சியில அதற்கு அப்பப்போ சேஞ்சஸ் வரும். அது குறிப்பாக கலைஞருடைய திமுக ஆட்சியில அவர் இப்போ ஒரு நபர் இந்த வேலையோட இன்னொரு வேலையை சிறந்ததா செய்வார்கள் என்றால் இந்த இடத்துல டிராக்ஷன் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மாத்தி விடுறது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கிறது. இப்போ கார்பரேஷன் கமிஷனருடைய அந்த வேலை என்பதை அதை பத்தி நம்ம மிக சீரியஸாக பேச வேண்டியது இருக்கிறது. நான் பலமுறை சொன்னதுக்கு பிறகுதான் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் அந்த பதவிக்கே வருகிறார். அதாவது ஒரு சீனியர் ஆபீசர் இருந்தால் மட்டும்தான் அது கார்பரேஷனுடைய அழகுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு இதா இருக்கு. 1012 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு இப்போ. அதாவது முன்னாடி 174 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்த ஏரியா மிக மிக பெருசாகி தாம்பரத்தை கொண்டு ஆம்பத்தூரை கொண்டு ஊர் எந்தெந்த ஊர் இருக்கோ கிட்ட அருகல எல்லாத்தையுமே எடுத்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த இடத்தால ஒரு 4 மடங்கு 5 மடங்கு அதிகரித்து போச்சு. அதிகரித்து போன இந்த சூழ்நிலையில தான் ஒரு நம்ம பேடியை கொண்டு இதுல கமிஷனரா வைக்கிறாங்க. அப்போ ஒரு பேடினால் என்ன செய்ய முடியும், ராதாகிருஷ்ணனால் என்ன செய்ய முடியும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அங்க இருக்கின்ற அதாவது ஒரு சீஃப் செக்ரட்டரி கூட பேச முடியும். இப்போ அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேடு எல்லாருக்குமே ஜேஆர்கேனாலும் சரி இல்ல பேடியானாலும் சரி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அதனால சீஃப் செக்ரட்டரி பேச முடியும். முன்னாடி இருக்கின்ற கார்பரேஷன் கமிஷனர் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அவருடைய முன்னாள் வடிவத்துல வந்தாரு இல்லையா ராதாகிருஷ்ணன் மு.க. ஸ்டாலின் அங்க மேயரா இருக்கும்போது வந்தாரு. ராஜேஷ் லக்கானி அடிஷனல் கமிஷனரா இருக்காரு. அவங்க ரொம்ப ஜூனியரா இருக்காங்க கமிஷனராக. 92 பேட்ச் நபர் 98 99 அவர்கள் கமிஷனர்ஸ் ஆறாங்க, அடிஷனல் கமிஷனர்ஸ் ஆறாங்க. அப்புறம் கமிஷனர்ஸ் ஆறாங்க. ராஜேஷ் லக்கானியை பொறுத்தவரை அவர் தான் கம்ப்ளீட்டாக டிசி ஒர்க்ஸா இருக்கும்போது கம்ப்ளீட்டாக கார்பரேஷனுடைய ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்ன வேலைகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தருணத்தில் ஐ திங்க் 7000 வேலைகள் அதாவது ஒர்க்ஸ், அதாவது சின்ன ஒர்க், வெளி ஒர்க், கல்வெட்டு ஒர்க், ஸ்கூல் கட்டுறது, லோக்கல், அதாவது சின்ன வேலைகள் பெரிய வேலைகள், அதாவது யாராவது 10,000 ரூபாய் ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சு கோடிக்கணக்கான ஒர்க் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணது ராஜேஷ் லக்கானி தான். அப்போ இந்த நபர்களுடைய அந்த எக்ஸ்பர்டீஸ் அங்க இருந்தது. அது கார்பரேஷனை பொறுத்தவரை கரெக்டா இருந்தது. ஆனால் இதனுடைய பட்ஜெட் இப்ப ஏறத்தால முன்னாடி இருந்த பட்ஜெட் எவ்வளவோ அதிகமா இருக்கிறது. அப்ப அந்த பட்ஜெட்டை ஆக்சஸ் பண்றதுக்கும் அந்த பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கும் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேவைப்படுகிறார். அந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டு உட்கார வச்சாச்சு. இப்போ அவர் நேரடியாக பேசிக்கலாம். இது ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் என்ன அதுல அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த கார்பரேஷன் கமிஷனர் அவர் இப்பவும் மாஸ் செக்ரட்டரி கிட்ட அதே மாதிரி கமிஷனர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட போய் மாரடிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அவர்கள் ஜூனியர் ஆபீசர் இருப்பாங்க. அந்த மாஸ் செக்ரட்டரி ஆனாலும் சரி, கமிஷனர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜூனியர் ஆபீசரா இருப்பாங்க. இவர் போட்ட அந்த நோட்டை அவர்கள் சரி பார்த்து அதுல இப்போ சைன் போடுறதா இருக்கிறாங்க. அது பிரச்சனை. ஏனென்றால் இங்க ஒரு சீனியர் ஆபீசர் உட்கார்ந்து கொண்டிருக்கார். ஒரு மன்றத்தினுடைய அந்த பரிந்துரையின் பேரில் கமிஷனர் ஒரு நோட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர்கள் மாஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பி வைக்கிறார். மாஸ் டிபார்ட்மெண்ட் அது கமிஷனர் எடுக்கோ இல்லை தேவைப்பட்டால் கமிஷனர் எடுக்கோ இல்லைன்னா அவர்களே ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அந்த இல்லைன்னா ஃபைல் சப்மிஷன்ல போயிடும். அப்போ அதிகாரத்தை அதிகரிக்கப்படவில்லை, அந்த சீனியாரிட்டி மட்டும் அதிகரிச்சிருக்காங்க. இப்போ பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் எடுத்தீங்கன்னா நேரடியாக அந்த ஐஏஎஸ் ஆபீசர், அங்க இருக்கின்ற ஐஏஎஸ் ஆபீசர் மன்றத்தினுடைய அந்த அனுமதியோடு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய இருக்கிறது. அவருடைய பைனான்சியல் அவுட்லேன்றது எவ்வளவோ அதிகமா இருக்கிறது. நேரடியாக சீஃப் செக்ரட்டரியிட தொடர்பு கொண்டு நேரடியாக விஷயங்கள் எல்லாம் மாஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் மட்டும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நேரடியாக சீஃப் செக்ரட்டரியோட டீல் பண்ணி தேவைப்பட்டால் ஒரு குழுவினுடைய அந்த பரிந்துரையின் பேரில் பல விஷயங்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் இருக்கிறது. சென்னை முனிசிபல் கார்பரேஷன் ஒரு சீனியர் ஐஏஎஸ் அதிகாரி உட்கார வச்சு அவர் ஏறத்தால் ஒரு கிளர்க் ரேஞ்சில் ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுதான் சென்னையினுடைய பிரச்சனையா இருக்கிறது.
அப்போ இது எடப்பாடி பழனிசாமி ரியலைஸ் பண்ணவில்லை, இதுவரை மு.க. ஸ்டாலின் ரியலைஸ் பண்ணவில்லைன்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. இவர்கள் மேனேஜ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து சிவதாஸ் மீனா வந்து மெட்ரோ வாட்டர்ல இருந்தவர், எம்டிஆ இருந்தவர், அப்ப இருந்து எனக்கு பழக்கம். அதனால வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து ஜேஆர்கே வந்து சிவதாஸ் மீனா சொல்லும் போது அவருக்கு அது புரியும். அதனால வந்து மேட்டர் ஓடிக்கொண்டிருக்குது. இதே இறையன்புட்டு ஓடாது. ஏன்னா இறையன்புட்டு வந்து கார்பரேஷன்லயும் இருந்து கிடையாது, மெட்ரோ வாட்டர்லயும் இருந்து கிடையாது, இந்த மாதிரி மெயின்லைன் டிபார்ட்மெண்ட்லயே அவர் இருந்து கிடையாது. அப்ப அவருக்கு புரியாத விஷயமா தான் இருக்கு. வேடி வந்து தலையடிச்சு ஏதோ பண்ணாரு கடைசியில. அதே நேரத்துலதான் இப்போ இது, அதாவது சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர் கொண்டு வர்றீங்க, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல விஷயம் தான். ஆனால் அதே அதே மாதிரி இந்த கவுன்சிலர்ஸ் டீல் பண்றதுக்கு ஐயோ இப்ப 300 பேர் ஆக போறாங்களாமா. இவர்களை டீல் பண்றதுக்கே ஒரு தனி ஒரு செட்டப்பே தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதிகாரிகளுடைய செட்டப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் கிரியேட் பண்றதே கவுன்சிலர்ஸ் தான். ஊருக்கு தமிழ்நாடு எங்க கேட்டாலும் வந்து லோக்கல் அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிக்கு நல்ல பேரே கிடையாது. அதான் இந்த அரசாங்கத்தினுடைய கெட்ட பேர் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லா கட்ட பஞ்சாயத்துலையும் இவர்கள் இன்வால்வ்டு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வேற கூட்டிப்பாங்க. அப்ப அதுல இருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனைகளா தான் இருக்குது. அப்ப ஒண்ணு அது டீல் பண்ணும். அடுத்ததாக அதிகாரங்களை ஏன் கொடுக்கவில்லை என்ற பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கிறது. அதைத்தான் அரசாங்கம் கவனிக்க வேண்டும். நீங்க யார வேணா அங்க போட்டுருங்க, குப்பேன் சுப்பேன் ஐஏஎஸ் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான இந்த பிரச்சனைகளை நீங்க வந்து சால்வ் பண்ண வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இனி வீடு கட்ட வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு எங்க இருக்குன்ற எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அஃபோர்டபுள் ஹவுசிங்கிறாங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் என்ன? 1.5 கோடிக்கு வீடு கொடுக்கறது அஃபோர்டபுள் ஹவுசிங்கா? இது எங்க? பல இடங்கள்ல கட்டுகின்ற வீடுகள் எல்லாம் அந்த ரேஞ்சில் 1 கோடி 1.5 கோடி ரேஞ்சு தான் இருக்கிறது. இதை போய் எவன் வாங்குவான்? எவன் அரசாங்கத்தை நம்பி வாங்கணும் இல்லையா? இதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு என்ற அந்த நிறுவனத்தை வந்து டிஸ்பேண்ட் பண்ண வேண்டும். அதனுடைய அவசியம் கிடையாது. ஸ்லம் போர்டு தேவைப்படுகிறது. ஸ்லம் போர்டுக்கு வந்து இப்போ வந்து ஹேபிடேட் பேரெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணியிருக்காங்க, அது பரவாயில்ல. ஆனா இந்த ஹவுசிங் போர்டு அந்த நிறுவனத்தை வந்து டிஸ்பேண்ட் பண்ணி கொண்டு அதனுடைய அதிகாரியை வந்து பாக்கி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் இப்போ வந்து நீங்க லேண்ட் அக்வயர் பண்ணி அதன் பிறகு பில் பண்ணி வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க, அதனுடைய அவசியம் கிடையாது. பிளாட் போட்டு விற்க வேண்டிய அந்த விஷயம் வந்து பல மக்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியாக தான் நீங்க வந்து அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்ப இந்த ஹவுசிங் போர்டை வந்து நேராக ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸோட ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட இணைத்து விட்டு நிச்சயமாக ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியாக மாற்ற வேண்டும். இந்த மாதிரியான பெரிய ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிறது. ஒரு அதிகாரியை மாற்றி இந்த அதிகாரியை கொண்டு வரல பெரிய அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் நிச்சயமாக ஒரு ஹோம் செக்ரட்டரி மாற்றலைன்னு நான் அந்த நோக்கங்களை வந்து சொன்னேன். அந்த நோக்கங்கள் தேவைப்படுகின்ற நோக்கங்களாக இருக்கு. இல்லை, ரொம்ப ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறத விட கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பட்டியலிட்ட உங்கள் அனுபவத்துக்கு, இப்போ உங்களை மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்த விஷயங்கள் இவ்வளோ நுட்பமாக தெரியுது. இந்த மாதிரியான பட்டியல், லிஸ்ட்டு, தரவுகள், ஆதாரங்களுடன் அவர்கிட்ட கொடுக்க ஆர்கே சார் மாதிரி யாரும் இல்லையா? இப்போ நீங்கள் பேசுனதுங்கிறது ஒரு டிஎம்கே பேசினாவோ ஏடிஎம்கே பேசினாவோ பேசலை, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாகவும் பேசியிருக்கீங்க, ஒரு லே மேனுடைய இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கீங்கல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்த விஷயத்தை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தர் பேர், விஷயம், ஒவ்வொரு துறையும் சொல்லி அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்களே. இப்படி ஒரு லிஸ்ட்டை கொடுக்க ஆர்கே சார், அப்போ நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் பேரை சொல்கிறேன், ஆர்கே சார் மாதிரி இன்னொரு நபர் அங்கே இருக்காங்களா இல்லையா? அந்த லிஸ்ட்டு சிஎம்க்கு இப்போ கொடுக்குற அளவுக்கு ஆட்கள் இல்லையா? இது என்னை பொறுத்தவரை இப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற நபரை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அது முதலமைச்சரானாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற எந்த நபர்களானாலும் சரி, நரேந்திர மோடி ஆனாலும் சரி, அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டும் அவருடைய நோட்டீஸ் கொண்டு வர்றாங்க. அதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து இல்லை என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எடுத்து கூறிய நபர் என்னை பொறுத்தவரை சிஎம் செக்ரட்டரி ஒன்னாக இருந்த உதயச்சந்திரன் தான். உதயச்சந்திரன் அந்த பதவியில் இன்னைக்கு கிடையாது. முருகானந்தம் அந்த வேலையை வந்து அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த கனெக்ஷன் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப முருகானந்தம் என்ற நபர் வந்து டெல்லியில் இருந்தாரு, இங்க வந்தாரு, பல துறைகள் இருந்தாரு, வெரி எஃபிஷியன்ட் ஆபீசர். அவர் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்கன்னா அவர் வந்து துரிதமாக செய்வார். அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டீங்கன்னா அவர் வந்து துரிதமாக அந்த ஆலோசனை வழங்குவார். இது ப்ரோஸ், இது கான்ஸ்டன்ட் சொல்லுவார். ஆனால் அவராக வந்து இது இப்படி செய்யலாம், இது இப்படி செய்யலாம் என்று சொல்ல மாட்டார். அது என்ன, அது ஒரு பியூரோக்ராட்டுடைய கிரேட்டஸ்ட் டிராபேக், அந்த சேம் டைம் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்தும் கூட. கிரேட்டஸ்ட் டிராபேக் என்ன பாத்தீங்கன்னா, அது வந்து அரசாங்கத்தை வந்து ரெகுலேட் பண்ணுகின்ற அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த அதிகாரிகள் வந்து தவறி விடுகிறார்கள். கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்திலேயே வந்து அவர்களை வைத்துக் கொண்டு நீங்க ஒரு வேலையை முடிக்க முடியாது. அதாவது ஒரு இப்போ இப்போ முருகானந்தன் நானும் நண்பர் வச்சுக்கேன், நான் ஒரு பில்டர்னு வச்சுக்கேன். முருகானந்தத்தை போய் இந்த மாதிரி சார், இந்த மாதிரி இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க சார், சிஎம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னீங்கன்னா அவர் சொல்ல மாட்டாங்க. அப்ப அவரை வைத்து நீங்க ஊழல் பண்ண முடியாது. அது எவ்வளவுதான் நீங்க வந்து அதை வந்து சானிடைஸ் பண்ணி
இது நல்ல விஷயம், இந்த மக்களுக்கு பயன்படுத்துற விஷயம் என்று சொன்னா கூட அவர் சொல்ல மாட்டார். அப்ப அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் மனதில் வைக்க வேண்டும். அதே நேரத்துல வந்து ஒரு முதல்வராக கேட்டுக்கொண்டால், ஒரு உதயநிதியாக கேட்டுக்கொண்டால், நிச்சயமா வந்து அந்த விஷயங்களுக்கு வந்து யார் வேணாலும் பதிலளிக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து செக்ரட்டரிஸ் கவர்மெண்ட் தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து முக்காவாசி அரசியல்வாதிகளுக்கு தெரியும். கார்பரேஷன் வந்து எந்த நபருக்கும் தெரியும். டெஃபினட்டா என்னை பொறுத்தவரை மு க ஸ்டாலின் தெரியும், இந்த விஷயம் தெரியும். சரி, ஓடுற வண்டி ஓடுதே, நாம் வந்து அது கவுத்தர வேண்டாம்ன்ற நிலையில தான் பல இடங்கள்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது ஓடுற மட்டும் ஓடுப்பா, ஓடட்டும்பா, நாமளாக இன்டர்வியூ பண்ணி அதன் பிறகு வந்து அது ஒரு பிரச்சனையை கொண்டு வர வேண்டாம் என்றுதான் ஆர்கனைசேஷனாலும் சரி, பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பித்துக் கொண்டு இதுவரை அரசாங்கம் வரை என்னன்னா அது ஏதோ ஓடிட்டு இருக்குவா, அப்படியே விட்டுறலாம், அதை தொட்டா அப்புறம் வந்து அடுத்த பிரச்சனை அது வரும், நமக்கு இருக்கிற பிரச்சனைல இது வர பிரச்சனையா வர வேண்டுமா வேண்டாமா, இதுதான் கேள்வியா இருக்கிறது. பலரும் வந்து வேண்டாம்ன்ற அந்த முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த விஷயத்த சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு. ஏன்னா ஏடிஎம்கே பிரிவில் அமைச்சர்கள் அடிக்கடி மாற்றப்படுவாங்க, இங்கே அதிகாரிகள் அடிக்கடி மாற்றப்படுறாங்கங்கிற மாதிரியான ஒரு பார்வை வருது. அது தேவையை ஒட்டி பண்ணப்படுதா, இல்லை இவங்க அரசியலுக்கு விமர்சிக்கிறாங்களாங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப விரிவாகவே இது குறித்தெல்லாம் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் இந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, ஆங்கில ஊடகங்கள் ஒரு செய்தியை மறைச்சிருச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஊபியில் யோகிக்கு எதிரான நெருக்கடி வந்துருச்சு, அவர் துணை முதலமைச்சரே போர்க்கொடியை தூக்கியிருக்காரு, ஜேபி நட்டாட்டை சந்தித்து பேசுகிறாங்க, பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் திட்டமிட்டு வெளியூர் விடாமல் இருக்காங்க, ஊபியில் ஒரு பெரிய மாற்றமோ கழகமோ கூடிய விரைவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் யோகிக்கு எதிராக பிஜேபி, யோகிக்கு எதிராக மோடிங்கிற அரசியல் தொடர்ச்சியாக பேசினாலும் அங்கே யோகி தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு முற்றுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வழக்கமாக இது சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அந்த அரசியல் ஜாக்கிங் ஃபார் ஸ்பேஸ் தான். அதாவது யூபியில வந்து பெரும் ஒரு செட்பேக், அந்த செட்பேக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, இதுவரை யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல, யாரும் வந்து அதை ரிசைன் பண்ணவும் இல்லை. யூபி பிஜேபி தலைவர் வந்து தன்னுடைய ராஜினாமா கொடுத்திருக்காக பத்திரிகை ஊடகங்கள், அதாவது கோதி மீடியா சொல்லிக் கொண்டிருக்கிற, அது எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த ஜாக்கிங் ஸ்பேஸ்ல வந்து இப்போ யோகி முந்துவாரா இல்ல மோடி முந்துவாரா, இதுதான் அவர்களுடைய அரசியலே. இதுதான் அவர்கள் கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் இதுதான். அதனாலதான் இப்ப அரசாங்கம் வந்து ஏறத்தாழ டிஸ்பங்ஷனல் கவர்மெண்டாக. வேற ஒரு குறிப்பு பார்த்தேன், யூபிஏ 2 மாதிரி இருக்கு, 2009 பிறகு வந்து யூபிஏ மாதிரி இருக்குன்னு அந்த குறிப்புகளை பார்த்தேன். அப்போ அதனுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, யோகியை மாற்ற வேண்டும் என்பது வந்து ஏறத்தாழ பாஜகவினுடைய, அதாவது மோடியினுடைய பாஜகவினுடைய முடிவா இருக்கிறது. யோகியை வந்து ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பது யோகியினுடைய தரப்பினர் சொல்கின்ற விஷயமா இருக்கிறது. யோகி அந்த அளவுக்கு வந்து என்ட்ரன்ஸ்டா இருக்காரு. யோகியை பொறுத்தவரை அவருக்கு வந்து பிஜேபி இல்லைன்னா இன்னொரு கட்சின்ற ஒரு நிலையில தான் இருக்காரு. அவர் வந்து கோரக்பூர் இருக்கின்ற ஒரு மடத்தினுடைய தலைவர், அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தம் கிடையாது, அவருக்கும் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய சம்மந்தம் கிடையாது. 25 வருடம் 30 வருடம், ஐ திங்க் 5 டேமோ 6 டேமோ வந்து எம்பியா இருந்தவர். அவர் கம்ப்ளீட்டாக இந்த கவர்னன்ஸ் விஷயங்களை, அரசியல் எப்படி நடக்குது, அரசாங்கத்துக்குள்ளால் எப்படி நடக்குதுன்னா டெல்லியில் உட்கார்ந்து மிக கூர்மையாக கவனித்து நல்லா படித்த ஒரு நபர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6 டேர்ம் 5 டேர்ம் எனக்கு குறிப்பாக தெரியல, எம்பியா இருந்த தருணத்துல வந்து ஒரு முறை கூட அவரை பத்தி நாம் வந்து கேள்வி கேட்டதே கிடையாது. அதாவது யூ நாட் ஹர்ட் ஆஃப் திஸ், கேள்வி கேட்டதுன்னு சொன்னா ஐ மீன் we have not heard of this person at all. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அந்த விஷயங்களை படித்துக் கொண்டிருந்தார். ரொம்ப நான் டிஸ்கிரிப்டா இருக்கின்ற ஒரு மனிதராக இருக்கார். இப்போ அவருக்கு அரசாங்கமும் தெரியும், அரசியலும் தெரியும். அரசியலை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு அரசியல் வந்து யூபியில் நடந்து கொண்டிருக்கிறார். அது பயங்கரமான பாசிட்டிவிட்டி வந்து அவருக்கு தருகிறது. அவர் வந்து இப்போது அனைவருக்கும் சம்மதமான ஒரு தலைவராக பிஜேபியில யூபியில வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வேலையாகணும்னா யோகி மூலியமா தான் போக வேண்டும் என்ற ஒரு நிலை வந்து அவர் ஏற்படுத்தி விட்டார். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப மோடி நினைச்சாலும் சரி, மோடியுடைய டேடி நினைச்சாலும் சரி, யூபிஐ பொறுத்தவரை வந்து யோகி ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. அப்படி ஆட்டினாலும் அசைச்சாலும் பாஜகவுக்கு தான் அதனுடைய கீடு விளைவுகள் என்று நான் கருதுகிறேன். பாஜகங்கிற ஸ்ட்ரக்சர் போய் யோகிங்கிற கவர்மெண்ட் தான் அங்க மேலோங்கி நிக்குது. அதனாலதான் பாஜக பதறுது யோகியை பார்த்து. ஆமாங்க, மோடி என்ன பண்ணாரு, இப்போ வந்து மோடி பண்ண அதே மேட்டர் தான் அவர் பண்ணிருக்காரு. அதாவது பிஜேபியை யூஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 5-6 டைம் வந்து இருக்காரு, எம்பியா இருக்காரு. அதன் பிறகு அங்க போறாரு. அவரை வந்து
காலி பண்ண பாக்குறாங்க. ஆனா எம்எல்ஏஸ் எல்லாம் அவரை சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு அவர் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாஜக யூபியில யாருன்னு கேட்டீங்கன்னா யோகி தான். பாஜக இந்தியால யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி தான். அப்போ பாஜக மோடி என்ற விஷயத்தை வந்து எப்படி நாம் இந்தியால வந்து இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி நீங்க யூபியில வந்து பிஜேபி யோகி என்ற விஷயத்தை வந்து இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நீங்க பிஜேபி தள்ளி விட்டார் அவர். என்ன மோடி இந்தியாவுக்கு செய்தாரோ பாஜக செய்த அந்த துரோகம் என்பதுதான் இன்னைக்கு வந்து யோகி வந்து பாஜகவுக்கு யூபியிலும் செய்திருக்கிறார். நீங்க வந்து இதுல இப்போ யோகியை தூக்கிட்டீங்கன்னா பிஜேபி இல்ல என்ன பண்ண போறீங்க? யாருக்குமே அந்த கேட்கின்ற தார்மீக உரிமை கிடையாது. நீ பெரிய யோகியனாங்கிற கேள்வியை கேட்டுருவாங்க அப்படிங்கிற நிலையில தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு விரிவான அரசியல் அலசல். இந்த அரசியல் கட்சிகள் உள்ளே நடக்கின்ற நிர்வாக சிக்கல்கள், உட்கட்சி பூசல்கள், இவர்கள் உருவாக்கிய பிம்பங்களே இவர்களுக்கு எதிராக மாறுகின்ற விஷயம், அரசா அதிகார கட்டமைப்பா கட்சி கட்டமைப்பா இவர்களுக்குள் நடக்கின்ற அந்த யுத்தங்கள்னு ரொம்ப இதற்குள்ளே இருக்கக்கூடிய கூர்மையான அரசியலை உள்ளது உள்ளபடியே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு விரிவாக உங்கள் அனுபவங்கள்ல இருந்து எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி ஜீவா.